ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல ரொம்ப பேசிக்கான விஷயத்த தான் பேசப் போறோம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாவே அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. நம்ம நார்மலா ஈக்விட்டி ட்ரேடிங்கை விட ஆப்ஷன் ட்ரேடிங்ல நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணினா என்ன? அட் மணினா என்ன? அவுட் ஆஃப் த மணினா என்ன? அத ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐடிஎம் இன் த மனி, ஏடிஎம் அட் த மனி, ஓடிஎம் அவுட் ஆஃப் த மனி. ஓகே. இத ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டா, ரொம்ப சிம்பிளான ஆன்சர். நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா தெரியணும். இத மணினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இது தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க என்டர் ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெஃபினட்டா இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இல்ல நான் நேக்டு பை, செல் ஆப்ஷன்ஸ்ல பண்ணணும்னு நெனச்சாலும், கண்டிப்பா இந்த விஷயம் தெரியணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப பேசிக்கான வீடியோ நான் மேக் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபுல் டுட்டோரியல் இல்லைன்னா கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பையர் யாரு, ஆப்ஷன் செல்லர் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு தனியா 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா அந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண நினைச்சாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். முடிஞ்சா மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா ஜாயின் ஆகிற ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் பிகினர்ஸா இருப்பாங்க. அவங்க சடனா நம்ம டைரக்ட்டா இந்த வீடியோக்கு வருவாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒண்ணும் இல்ல. இப்ப கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு இல்லைன்னா ஒரு இண்டைசஸ் ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல இருந்து மேல மூவ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிஃப்டி 17,000 தொட்டுருச்சு. 17,000க்கு மேல போகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இல்ல 17,000க்கு கீழே போக போகுது அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ அதை தான் நான் இங்க கலர்ல மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கால் ஆப்ஷனை பை பண்ணீங்கன்னா, நீங்க மார்க்கெட் மேல போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணீங்கன்னா, மார்க்கெட் கீழ போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றீங்க. இதுவே இந்த 2யும் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க ஆப்ஷன் பையர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆப்ஷன் பையர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆப்ஷன் செல்லர். இப்போ கால் ஆப்ஷனை நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழ போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. இதுவே புட் ஆப்ஷனை நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேல போக போகுதுன்னு சொல்லி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். ஸோ இவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகே. ஸோ ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் பார்த்தாச்சு. கால் அண்ட் புட் பார்த்தாச்சு. ஆல்ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஜெனரல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல. அதை பார்த்துருவோம். இந்த ஸ்பாட் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16,990ங்கிறதுல கரண்டா இப்போ ட்ரேட் லைவ்ல ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பிரைஸ் ஸ்பாட் பிரைஸ். அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. 16,900 அப்படிங்கிறதுல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தா கூட நீங்க 16,895ல தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இன்ட்ரின்சிக் வேல்யூ பத்தி நான் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஜார்கன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக நான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஓகே. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஆப்ஷன்ல ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம். ஓகே. 2 விதமா நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒன்னு கால் ஆப்ஷன்ல ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் எப்படி இருக்கும், இன்னொன்னு புட் ஆப்ஷன்ல எப்படி இருக்கும். ஓகே. ஸோ இந்த கால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்லி ஈக்குவல் டு த அண்டர்லைங் அசெட் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு 16,990 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய அட் த மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எப்பவுமே 50 பாயிண்ட்ஸாக தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 16,990ங்கிறது ரொம்ப 17,000க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. கரெக்டா? அப்போ 17,000 அப்படிங்கிறது தான் நமக்கு அட் த மணி. இது எல்லாத்தையும் நான் ஆப்ஷன் செயின்ல என்எஸ்சி வெப்சைட்ல காமிக்கிறேன் எப்படி பார்க்கறதுன்ட்டு. பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஓகே. ஸோ எந்த பிரைஸ் ஒரு ரவுண்டட் ஃபிகருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கோ அதை நம்ம அட் த மணின்னு சொல்றோம். இதுவே 16,940 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுடைய அட் த மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,950. அதுதான் அட் த மணி. ஓகே. ஸோ ரஃப்லி ஈக்குவல் டு த அண்டர்லைங் அசெட் பிரைஸ். ஓகே.
இந்த மணி கால் ஆப்ஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 16,900 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, 16,900க்கு உள்ள இருக்கிற எல்லா பிரைஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த மணி 16,850, 16,800, 16,750, 16,700 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மணி. இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் அபோவ் 16,900 அதாவது 16,900 தாண்டி 950 அதுக்கப்புறம் 17,000 17,550 17,100 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணில வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எகைன் ஏடிஎம்ல எந்த சேஞ்சும் இருக்காது. இப்போ 16,900 ட்ரேட் ஆகுதுன்னா 16,900 தான் வந்து நமக்கு அட் த மணி. ஓகே, அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. பட் இந்த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,900க்கு உங்களுக்கு வந்து கீழே ட்ரேட் ஆகணும், சாரி மேலே ட்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ 16,950 17,000 17,050 100 இப்படி மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அது இந்த மணி. அது அவுட் ஆஃப் த மணினா 16,900க்கு கீழே ட்ரேட் ஆகணும். ஸோ அதை தான் வந்து அவுட் ஆஃப் த மணின்னு சொல்கிறோம். ஸோ கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கும் ஏடிஎம் சேஞ்ச் ஆகாது, பட் ஐடிஎம் அண்ட் ஓடிஎம் வந்து அப்படியே ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து இப்போ வந்து 16,997 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதில் நம்ம வந்து க்ளோஸ் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17,000. ஸோ 16,997க்கு க்ளோஸ் ப்ரைஸ் 17. இதுவே ஒரு 16,940 அப்படின்னு இருந்துச்சுன்னா 950 தான் வந்து அட் த மணி. ஓகே, அப்போ நமக்கு 17,000. ஸோ இந்த காலம் வந்து அட் த மணி ப்ரைஸ். 17,000ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த மணி ப்ரைஸ். ஓகே, ஸோ இதில் வந்து கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 16,950 இதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மணி. இதுவே 17,000க்கு மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. இதுவே புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 17,000க்கு மேலே இருக்கிற எல்லாமே இந்த மணி, 17,000க்கு உள்ள இருக்கிற எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஸோ இப்படி தான் வந்து இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனோட இந்த மணி அவுட் ஆஃப் த மணி வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் டைரெக்டாக நம்ம ஆப்ஷன் செயினில் போயிட்டு, அது என்எஸ்சி வெப்சைட்டோ ஆப்ஷன் செயினில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் முடிய 2 நிமிஷம் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்குள்ள போய் காட்டிடலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் செயின் நம்ம போயிடுவோம். ஆப்ஷன் செயின்ல போயிட்டு நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நான் ஆப்ஷன் செயின் வந்துட்டேன், நிஃப்டிக்கு வந்துட்டேன். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. ஓகே, நிஃப்டி நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். 16,973. அப்போ அதனுடைய க்ளோசஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 17,000. ஸோ இந்த 17,000ங்கிறது தான் நமக்கு வந்து அட் த மணி இப்போதைக்கு. ஓகே, ஸோ இந்த 17,000 அட் த மணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மணி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. இங்கே பார்த்தீங்கன்னா கால், இங்கே வந்து புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கால் ஆப்ஷன், இந்த செகண்ட் ஆஃப் வந்து புட் ஆப்ஷன். ஸோ இந்த கலரில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன்ஸ். இந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த கலருக்கு அடுத்த லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த மணி. ஓகே, ஸோ இதுதான் அட் த மணி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மணி ஆப்ஷன். இந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்ன, ஐவி என்ன, உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, பிட் ப்ரைஸ் என்ன, பிட் குவான்டிட்டி என்ன, ஆஸ்கிங் ப்ரைஸ் என்ன, ஆஸ்கிங் குவான்டிட்டி என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எடுக்கிற ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன் ஆப்ஷன்ஸில் அப்படின்னா நான் வந்து இந்த மணியில் வாங்கணும் அப்படின்னா 16,950 16,900 இதில் நான் எது வேணால் வாங்கிக்கலாம். ஓகே, இது அவுட் ஆஃப் த மணியில் வாங்கினா 17,550 100ன்னு வாங்கலாம். அட் த மணியில் வாங்கினா 17,000 தான் அட் த மணி. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன் ஆப்ஷன் செயின் போய் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீமியம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் செயினில் போயிட்டு இதை பார்க்குறோமே தவிர மற்றபடி நம்ம ட்ரேட் ஆகிற சார்ட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு. 16,965னா நமக்கு நியரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,000 சரி 17,000 தான் கரெக்டாக. ஸோ 17,000 தான் அப்போ அட் மணி கரெக்டாக. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன
கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எகெயின் நான் என்ன சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பிளேலிஸ்ட்டில் வந்து நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அங்கே பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய 2021 ப்ராஃபிட் இருக்கும். இந்த ஜனவரி மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். நீங்கள் அதையும் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.